தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலாந்து அண்ட் காங்கோ மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் காங்கோ வந்து லீட் எடுத்தாங்க. 70 மினிட்ஸ் வரைக்கும் இங்கிலாந்துனால ஈக்குவலைஸ் பண்ண முடியல. 75th மினிட்லாம் ஈக்குவலைஸ் 75th மினிட்ல ஒரு ஈக்குவலைஸ் பண்ணி 85th ஒரு கோல் போட்டு 2-1 ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து காங்கோ தான் ஜெயிக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக விளாண்டாங்க. பட் ஆஃப்ரிக்கன் டீம்ஸ் எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் கோலை வாங்கி வெளியே போயிடுறாங்க. அதுதான் வந்து இந்த வேர்ல்டு கப்போட ஒரு பெரிய காமன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இங்கிலாந்து காங்கோ மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட கௌதம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ இங்கிலாந்து காங்கோ மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோன்னா காங்கோ தான் இங்கிலாந்து மாதிரி விளாண்டுச்சு. எல்லாமே அக்யூரேட் பாசிங்கு. இங்கிலாந்துக்கிட்ட டிஃபெண்டர்ஸ் வந்து பாலே வாங்க முடியல காங்கோக்கிட்ட இருந்து. அந்தளவு பொசிஷனிங் கூட அருமையாக பண்ணியிருந்தாங்க. நியர்லி 50-45 அந்த ரேஞ்சில் தான் வந்து பொசிஷனிங் காங்கோ இங்கிலாந்துக்கிட்ட வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இங்கிலாந்து பெரிய த்ரெட் எதுவுமே ஏற்படுத்தலை. காங்கோ தான் 2-3 த்ரெட் வந்து ஏற்படுத்தாங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் கோல் போட்டிருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டார் அவர். பக்கும்போ ஹெட்டிங் பண்ணார், அது போஸ்ட்டில் பட்டுருச்சு. அது அழகான அது கோல் போட்டிருக்க வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் பண்ணிட்டாரு. 2-0 வந்து ஆக்சுவலாக போயிருக்க வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆகி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலாந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணி 70 நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு கோலும் வரல. ஆனால் 75ல் ஒரு கோல் வந்துச்சு. அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி ஹாரி கேன் ராக்கெட் மாதிரி ஒரு கோல் போட்டார். சட்டுன்னு உள்ளே ஆயிடுச்சு. அது இத்தனைக்கும் கோல் போஸ்ட் எங்கே இருக்குன்னே அவர் பார்க்கல. அடித்த ஷாட்டு அப்படி ஒரு ஷாட்டு. கோல் கீப்பர்னால தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த கோல் கீப்பரும் தடுக்க முடியாது அந்த ஷாட்டை. ஸோ அப்படி ஒரு ஃபினிஷ் கொடுத்து மேட்சை வந்து ஹாரி கேன் கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஜெயிச்சு அழகாக உள்ளே கொண்டு போயிட்டாரு. ஸோ காங்கோ வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு சரியான டாக்டிக்ஸ் நடந்திருக்கு. அதுதான் டியூக்கிளோட இதுவே டேலண்டரே சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு அடிக்கிறாரு. ஒரு புது பிளேயர் தான் அவர் வந்து கோல் அடிக்கிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் கோல் அவர் இது காங்கோக்காக போடுறாரு. செமையா விளாண்டாரு சிப்பாங்கா. நிஜமாவே அருமையா விளாண்டாரு. ஸ்பீடா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரிபிளிங்கா இருக்கட்டும், அந்த ஃபினிஷிங் வந்து அருமையா இருந்தது. ஜஸ்ட் அந்த அந்த இடத்துல கேப் சின்னதா தான் இருந்தது, அடிச்சிட்டாரு கோல். சரியான ஷாட் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி பாஸ் அருமையா இருந்தது. பாஸும் நல்ல பாஸ் தான். சோ இப்போ அந்த கோல் போடுறாரு. இதுல பிக்ஃபோர்டோட மிஸ்டேக்ஸும் கொஞ்சம் வருது. ஃபர்ஸ்ட் போஸ்ட கவர் பண்ணாம விட்டாரு. நம்ம வந்து டிஃபென்ஸ் தப்பு சொல்ல முடியாது, ஸ்பென்ஸ்மேன் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஷாட் எடுத்துட்டு அது அவர் வந்து 2 பேருக்கு மார்க் பண்ற சிச்சுவேஷன் டைட் ஆகி இவர்கிட்ட பால் வந்து ஷாட் எடுத்துட்டாரு, கோல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அங்க பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த சிப்பாங்காக்கு ஆடுறதுக்கு. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இங்கிலாந்து வந்து ஒரு லூசிங் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு கிரியேட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நார்மல் டைம் 1-0 அப்படிங்கிற. ஸோ இது வந்து தாமஸ் டுக்கலுக்கு பெரிய ஒரு அடியாயிரும். இது எப்படின்னா எல்லா ப்ரெசன்டர்ஸும் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பவே நம்ம வந்து மேட்ச் முடிஞ்சோடனே டியூக்கிள் மேல என்ன தப்பா போடலாம். இது எப்படின்னா இப்ப யூஎஸ்ஏ வந்து ஒரு வாருக்கு ரெடியாகிற மாதிரி நம்ம இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிடலாம், உடனே பாம் பண்ணிடலாம் அந்த மாதிரி. அந்த வேர்ல்டு கப் பூராமே அப்படிதானே இருந்துச்சு. இப்ப ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க, பராகுவே ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க, இங்கேயும் வந்து காங்கோ ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. நார்மலா இது ஒரு காமனாவே நடக்குது இந்த வேர்ல்டு கப்ல. அதுக்கு நான் என்ன மிஸ்டேக்னு சொல்றேன். அப்ப என்னன்னா எல்லாம் இப்ப ரெடியா இருக்காங்க. கடைசியில வந்து இந்த ஈரான் வந்து இல்ல நான் உங்களுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லி இது பண்ற மாதிரி டியூக்கிள் ஒரு பெரிய ஒரு டாக்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதை வச்சுதான் அவர் நேற்று தப்பிச்சாரு. அவரே வந்து ஐயோ தப்பிச்சிட்டமான்னு அப்படின்னு தான் கடைசியில போறாரு. நீங்க அவரோட இது ஃபேஸ் ரியாக்ஷன்லயே பார்க்கலாம் நீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கொஞ்சம் சான்ஸ் கிரியேட் பண்றாங்க. ராஷ்ஃபோர்டு லெஃப்ட்ல ஒரு ஷாட் இது பண்றாரு, அவுட் சைட்ல இது சைட் நெட்டிங் ஆகுது இந்த மாதிரி. அப்புறம் மதுவுக்கு தாண்டி எல்லாம் போயிடுறாரு. கிராஸ் போடணும்னு பார்த்தோம், இன்னும் பிளாக் ஆயிருது, இல்ல கோல் கிக் ஆயிருது. அவரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு, ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸும் மதுவுக்கு நல்லா தான் ஆடினாரு. மேட்ச்ல குயிக்கா இருந்தாரு, கொஞ்சம் த்ரெட் கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியல பெருசா. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப்லயும் எந்த விதமான சேஞ்சும் ஃபர்ஸ்ட்ல பண்ணல. என்ன பண்றாங்கன்னா ஒரு 56-60 மினிட்ல தான் முக்கியமான 2 விங்ல சேஞ்ச் பண்றாங்க. இது ராஷ்ஃபோர்ட் எடுத்துட்டு இவர் கார்டன் வராரு, மெதுவைக்கு எடுத்துட்டு சாக்கா வராரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோல் டுவர்ட்ஸ் த கோல் ஒரு அப்ரோச்னே சொல்லலாம். என்னன்னா இப்ப கார்டன் வந்து போய் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய கொஞ்சம் கிராசஸ் கொஞ்சம் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரி. ஏன்னா ராஷ்ஃபோர்ட் அப்படி இல்லை, கிராசஸ் போடக்கூடிய ஆள் கிடையாது, ஸ்ட்ரைக் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ரைட் விங்ல வந்து சாக்கா வந்து இவரு மொதிவுக்கு வந்து கிராஸ் கூட
ஒரு ஒரு ஆளு. ஆனா சாக்கா வந்து ஃபேக் ரன் எடுத்து சென்டர்ல ஃப்ரீயா பாஸ் பண்ணக்கூடிய ஆள். இப்ப சேஞ்ச் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அப்படியே திருப்பியும் இன்னும் அட்டாக் பண்றாங்க. ஷார்ட் ஆன் டார்கெட்ஸ் வருது. கோல் கீப்பர் 2-3 டஃப்பான சேவ் எடுக்கிறாரு காங்கோ கோல் கீப்பர். இதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே ஒரு ஹிஸ்டாரிக் சேஞ்ச் பண்றாங்க. என்னன்னா ஸ்பென்ஸை எடுத்துட்டு இது மிட்ஃபீல்ட்ல வந்து எசே கொண்டு வர்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா ஸ்பென்ஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒன்னா ரைட் பேக்கு இவர் இன்ஜுரி, ரீஸ் ஜேம்ஸ் வந்து இன்ஜுரி, வேற யாரும் ரிசர்வ்லயும் இல்லை. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிலாந்துக்காக டெக்லான் ரைஸ் வந்து ரைட் பேக் விளையாடுறாரு. சோ ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷன். இவங்க இன்னும் லீட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரைட் பேக்ல ஆட வைக்கிறாங்க டெக்லான் ரைஸ். சப்போஸ் இங்கிலாந்து வந்து 1-1 இல்ல 1 ஏதோ பெனல்டி தோத்துனா நீ எதுக்காக வந்து ரைஸை மாத்துறீங்க அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான். சோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகுதா, அப்ப என்னன்னா ஆனா அது மாத்துனதுதான் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கே ஒரு இதாகுது. சோ எசே என்ன பண்றாருன்னா இப்ப என்னன்னா 4-1-4 எலியட் ஆண்டர்சன் மட்டும் தான் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு, பெல்லிங்கமும் எசேவும் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல கம்பைன் ஆகுறாங்க. ஆனா எசே வந்து கீழே வந்து வாங்கக்கூடிய ஆளு, பெல்லிங்கம் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆளா அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல விளையாடுறாங்க. சோ அப்புறம் ஏன் வந்து இவங்க இது ரைஸை வந்து போட்டாங்கன்னா ரைஸோட கிராசஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து அவ்வளோக்கா சக்சஸ் ஆக மாட்டேங்குது, ஒன்லி செட் பீஸ்ல மட்டும் தான் அவர் போட முடியும்னு சொல்லிட்டு சரி ரைட் பேக்ல இருந்து ட்ரை பண்ணுவோன்னு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கிராஸ் போடுறாங்க. ஒரு பால் ஃப்ரீயா கார்டனுக்கு விழுது. அவரு ஒரு போட்ட இதுதான் ஹெட் பண்ணி நல்லா ஒரு பவர்ஃபுல் ஹெட் பண்ணி தான் கெயின் ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கு எல்லாமே. அப்புறம் செட் பண்ணி ஃபுல்லுமே பொசிஷன் வைக்க வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காங்கோ கொடுத்த காங்கோ ஹோல்ட் பண்ண ஒரு ஈவன் ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காங்கோ நிறைய கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. இங்கிலாந்துக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது இங்கிலாந்து சைடில். அதனால கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் அருமையாக பண்ணாங்க. ஏன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் போராக இருந்தது. நார்மலாக காங்கோட்ட ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபினிஷிங் கொஞ்சம் போராக தான் இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு 2-3 சான்ஸ் அருமையாக பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால போட முடியல. ஒரு கோல் தான் போட முடிஞ்சது. ஃபஸ்ட்டு அஃபேர் 2-0 மாற்றிருந்தாங்கன்னா இங்கிலாண்டோட கம்ப்ளீட்டாக கேமே இது பண்ணியிருக்கலாம். டிஃபென்சிவ் வச்சு லோ பிளாக் வச்சு இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காங்கோ வந்து லோ பிளாக் ஆடல. லோ பிளாக் வந்து காங்கோ இந்த மேட்ச் ஆடல ஆக்சுவலா. ரைட்டா 4-4-2 தானே ஆடினாங்க. 4-4-2 தான் ஆடினாங்க. சக்சஸ் பண்ண முடியல. அவங்க செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு கோல் வந்ததுக்கு அப்புறமும் மாத்திருக்கலாம். அட்லீஸ்ட் அப்பயே லோ பிளாக் பண்ணிருக்கலாம். நான் அப்பயே அவங்க அது பண்ணல. அவங்க கொஞ்சம் மேட்சை வந்து லைட்டா எடுத்துட்டாங்க போல இருக்கு. நம்ம இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு நினைச்சல. நம்ம இவங்களோட நல்லா ஆடுறோம், நமக்கு அதனால ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆடிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. காங்கோ வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவு த்ரெட்டே இல்லை சுத்தமா. அதுதான் இங்கிலாந்து வந்து பயங்கர த்ரெட்டா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர குயிக்கா கிராஸ் எல்லாம் ஏகப்பட்டது உழுகுது, ஷாட்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, கோல்ஸ் எல்லாம் நிறைய சேவ் பண்றாரு காங்கோ கோல் கீப்பரு. பட் அன்பார்ச்சுனேட்டா காங்கோ வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணது செகண்ட் ஹாஃப்ல பண்ணல. இப்ப ஜப்பான் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணாங்க. இப்ப ஜப்பான் அது லோ பிளாக் வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க லோ பிளாக் வைக்கல. ஆமா செகண்ட் ஹாஃப்லயே லோ பிளாக் வச்சிருந்திருக்கலாம். அவங்க கெயினோட மூவ்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் இது பண்ண முடியாது. அவர் மேலையும் கீழே மூவ் பண்ணிட்டு இருப்பாரா. சோ அப்ப என்ன அவர் ஃபால்ஸ் நைன் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. ரைட் பேக் கிட்ட ஒரு மிஸ்டேக்ஸ் மாதிரி தெரியுது. கார்டனை வந்து கொஞ்சம் ஈஸியா விட்டாரோ. ஆண்டனி கார்டன் வந்து உள்ளே சப்ஸ்டிட்யூஷன் ஆகி வரும்போது நல்லா ஆடினார். ஆண்டனி கார்டன் 2 அசிஸ்ட் அவர்தான். 2 கெயின் போட்ட 2 அசிஸ்டும் அவர்தான். ஆனா அசிஸ்ட் நம்ம அவ்வளவு, ஏன்னா கெயினோட ஒர்க் தான் ஜாஸ்தி. செகண்ட் கோல் பாத்தீங்கன்னா கோல்னால தான் அசிஸ்ட் கிடைச்சது நம்ம சொல்லும். அசிஸ்ட்னால கோல் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அப்ப ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக என்னன்னா இன்னும் கடைசியில சேஞ்ச் கொண்டு வராங்க. இப்ப வந்து இங்கிலாந்து 5 at the back விளையாடுறாங்க. இன்னொரு சேஞ்ச் இது பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்டோன்ஸை கொண்டு வராங்க. ஸோ அவங்க கூட ஒரு டிஃபென்சிவா 5 போறாங்க, ஒரு ஐடியா பண்றாங்க. ஏன் காங்கோ வந்து அப்படி இது பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுல வந்து என்னன்னா கோச்சிங் பாயிண்ட் வந்து முக்கியமா வருது. காங்கோக்கு வந்து என்னன்னா ஒரு பிரான்ஸ் நாட்டு கோச் இருந்தாலும் அவங்க ரொம்ப வருஷம் வரதுனால நம்பர் ஆஃப் மேட்சஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கிடைக்கல. சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து காங்கோ மிஸ் ஆயிடுறாங்க. நீ மொரோக்கோ எடுத்துட்டீங்கன்னா அவங்க நிறைய மேட்சஸ் வந்து ஆப்கான்ல ஃபைனல் வரைக்கும் ரீச் ஆகுறாங்க. அதனால சக்சஸ் பண்ண முடியுது. காங்கோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுனிஷியா அந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. காங்கோ எல்லாம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான். நம்ம இங்கிலாந்துலாம் கம்பேர் பண்ணுவோம். இங்கிலாந்துலாம் பல வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. 1966 வேர்ல்டு கப் ஜெயிச்சது இன்ன வரைக்கும் அவங்களால ஜெயிக்க முடியல. பெரிய டீம், எல்லா வேர்ல்டு கப்புக்கும் பெரிய டீம் வந்துடும் இங்கிலாந்துல இருந்து. யார் வர்றாங்களோ இங்கிலாந்து பெரிய டீம் ஃபேவரட்ஸ்னு வந்துருவானுங்க. ஆனா ஒரு கப்புமே ஜெயிக்க மாட்டானுங்க. செமிஃபைனல் எப்படி கிரிக்கெட்ல கிரிக்கெட்ல வந்துட்டு எப்படி கடைசி நேரத்துல வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரிதான் ஃபுட்பால்லயும் ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஆடுற அளவுக்கு கூட இப்ப வந்து ஃபுட்பால் பெருசா அந்த அளவு ஆடுறது கிடையாது இங்கிலாந்து.
சொல்ல போனா. ஆனா சரி, அவங்க தான் வந்து வேர்ல்ட்லயே பெஸ்ட் லீக் வச்சிருக்காங்க, பிரீமியர் லீக் வச்சிருக்காங்க. ஆனா ஆமா இப்படி பண்றாங்க. ஆமா, பிரீமியர் லீக் இருந்தா வேர்ல்டு கப்லயே அதிக பிளேயர்ஸ் ஆடுறாங்க, அது ஒரு விஷயம். இந்த மேட்ச்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா ஹாரி கேன் தான், டவுட்டே இல்ல. அப்புறம் வந்து ஜார்டன் பிக்ஃபோர்டு அருமையா ஆடினாரு, டெக்லான் ரைஸுமே அருமையா ஆடினாரு. அப்புறம் ஜூட் பெல்லிங்கனும் 2-3 சான்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. கிரியேட் பண்ணாரு. பட் பிசாக்கு வந்து ரைட் பேக்ல வந்து சரியான டிஃபென்ஸ் பண்ணாரு. அதனால ரைட் பேக் வழியா வந்து அந்த சைடு லெஃப்ட் விங்ல யாருனாலே வர முடியல இங்கிலாண்டோட லெஃப்ட் விங்ல. இப்போ மசூக்கு ஆடும்போது மசூக்கு வந்து அந்த அளவு பிசாக் அளவுக்கு ஈக்குவலா பண்ணல. இங்கிருந்து நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. பட் பிசாக்கா வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணார் ரைட் பேக்ல, அது ஒரு விஷயம். இங்கிலாந்து வந்து இன்னொரு பிரச்சனைனா, இங்கிலாந்து டிஃபென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லியர் டூ நர்வஸ் ஆயிட்டாங்க. அதிக சான்சஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும்போது காங்கோ கோல் வேற போட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க காங்கோ அட்டாக் பண்றதுக்கு. ஸ்லோ பில்டப்பாக இருந்தது. பெரிய அந்த ப்ரெஸ்ஸிங்கே பெருசாக பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா. இங்கிலாந்து காங்கோ வந்து இங்கிலாந்து ஆஃப் கிட்ட வந்து பாஸ் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. என்னடா அது காங்கோ வந்து இப்படி பாஸ் போட்டு விளையாண்டு இருக்காங்களே இங்கிலாண்டோட ஆஃப் கிட்ட வந்து, அந்த மாதிரிலாம் யோசித்தேன். இப்போ காங்கோக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சிப்பாங்கா ஃபர்ஸ்ட் கோல் அவர் தான் போட்டார், அருமையானார், நல்ல த்ரெட் இருந்துகிட்டே இருந்தது அந்த லெஃப்ட் விங்ல. விசாவோட ஒர்க் ரேட் எப்பவுமே சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ரி கோன்சா தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சென்டர் பேக்ல சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே இது வரல. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் 4-2 ஆகும்போது லெஃப்ட்ல ஸ்டோன்ஸோட மிஸ்டேக்னால தான் கோல் ஆச்சு, அது ஒன்று. ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கானா மேல நில்லு, மூணாவது மேட்ச் பனாமா மேல 2-0 இன்னும் கோல் இதாகல. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரைட் சைடில் இவரும் பிரான்ஸோட டேயட் உப்பாமக்கானவும் தான் ரெண்டு, இவர் ரைட் பேக்காகவும் பிரான்ஸ் டேயட் உப்பாமக்கான லெஃப்ட் சென்டர் பேக்காகவும் போட்டிங்கன்னா கோலே வராது. அந்த ரேஞ்சில் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியல் டூஸ்னாலும் சரி, கிரவுண்ட் டூயல்ஸ்னாலும் சரி, இன்டர்செப்ஷன்லையும் சரி, ரன்னிங்ல முன்னாடி பின்னாடி மார்க்கிங் த பிளேயர்ஸ், இது ஜோனல் மார்க்கிங் எல்லாமே 100% பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு எஸ்ரி கோன்சா. யாருமே ஒரு இதுக்கு அதுதான் சூப்பரா கொடுத்துருக்காரு. டேட் உப்பாமைக்கானவும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஏதாவது டீம் ஆஃப் த வீக்லயோ இல்லை டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்லயோ இவங்க 2 பேர் தான் சென்டர் பேக்ஸா வருவாங்கிறது ஒரு ஃபீலா இருக்கு. ஓகே, இப்போ பெருசா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. டிஆர் காங்கோ என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தா ஃபினிஷிங் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. நார்மலா ஆப்பிரிக்கன் சைட்ஸ் எல்லாமே கடைசி நேரத்துல டிஃபென்ஸை கரெக்டா கோல் விடக்கூடாது. அது இல்ல ஆப்பிரிக்கன் இல்ல, உலகத்துல எல்லா டீமுமே அதை ஃபாலோ பண்ணணும். நார்மலா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் தான். பட் ஆனா இந்த வேர்ல்டு கப்ல காமனா பார்த்தா ஆப்பிரிக்கன் சைட் நிறைய கோல் வாங்கியிருக்காங்க. செனகல், காங்கோ, ஐவரி கோஸ்ட்டு, இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து கோல்ஸ் வாங்கியிருக்காங்க கடைசி நேரத்தில். ஸோ இங்கிலாந்துக்கு பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா ஹாரிகட் கரெக்டாக டயத்தில் வந்து கரெக்டாக 70 நிமிஷம் அடித்தார். 75 நிமிஷத்தில் ஒரு கோல், 85 நிமிஷம் கோல், கரெக்டாக எப்போ தேவைப்படுதோ கோலை போட்டு கொடுத்தாரு. நல்ல ரெசிலியன்ஸ் காமிச்சார், அருமையாக விளாண்டார். ஹாரி கேன் தான் சூப்பராக ஆடினது. பெஞ்சிலேருந்து வந்த சப்ஸ்டியூட்ஸ் வந்து நல்ல இன்டென்சிட்டி கொடுத்தாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ அதனால் ஹாரி கேன் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆடி கோல் போட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இங்கிலாந்து பண்ண மிஸ்டேக்னு பார்த்தா பூர் ஃபர்ஸ்ட் ஹாஃப், சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ஸ்லோ பாசிங்காக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். டிஃபென்சிவ் லேப்சஸ் நிறையா இருந்தது. அப்புறம் வந்து கேனை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து இங்கிலாந்து விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். இங்கிலாண்டே இப்போ கெய்னை வந்து கோல் போட்டால் தான் கோல், வேறு யாரும் கோல் போட மாட்டாங்கன்ற லெவலில் தான் இப்போதைக்கு. கெய்னை மார்க் பண்ணிட்டா இப்போ இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்க? அப்புறம் பேபி பெல்லிகம்க்கு ஓப்பன் ஆகலாம். அது மேட்ச் இனிமேல் மார்க் பண்ணாதான் தெரியும். இன்னும் யாரும் பண்ணல, மெக்சிகோ பண்ணுவாங்களான்னு நம்ம பார்ப்போம். அது பட் மெக்சிகோ இங்கிலாந்து அருமையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ரெண்டு டீமுமே வந்து மெக்சிகோ கோலே வாங்காமல் வந்திருக்காங்க. இங்கிலாந்து எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, நிறைய கோல் போட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கும் மேட்ச். இங்கிலாந்து நிறைய கோல் போட்டு வந்திருக்காங்க, மெக்சிகோவும் நிறைய கோல் போட்டு தான் வந்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நாக் அவுட்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வீடியோஸ் தொடர்ந்து போட்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.